சரியா? சோ இப்போ இத நான் என்ன பண்றேன், இத வந்து நான் டெலிட் பண்ணிடுறேன். நான் என்ன பண்ணேன், கமெண்ட் லைனை வந்து நம்ம என்ன பண்ணலாம், அது தேவையில்லை அப்படின்னு நான் டெலிட் பண்றேன். இப்போ எவ்வளவு லைன் இருக்கு? 1 2 3 4 5 லைன் இருக்கா? இதுதான் ப்ரோக்ராம். இப்போ நான் இதை ரன் பண்ணா என்ன கிடைக்கும்? அதே தானே கிடைக்குது. ப்ரோக்ராம் எதாவது பஞ்சுதான். அப்ப நான் சொன்னது என்னன்னு புரியுதா? அப்போ அது என்ன லைன்? கமெண்ட் லைன். அதே சமயம் ப்ரோக்ராம்ல ஒரு டிஃபெக்டும் இல்ல. சீல வந்து ஒரு அலோ கோட் அப்படின்னு வர்றதுக்கு எவ்வளவு இருக்கு? எவ்வளவு லைன் நம்ம இருக்கு? 5 லைன் நம்ம எழுதுறோம். ஓகேயா? இதே மாதிரி நான் வேற ஒண்ணு எடுக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ ஜாவா எடுக்கலாம். சரியா? இருக்கா? ஓகேயா? ஜாவா எடுத்தேன்னா இங்க எவ்வளவு லைன்? 1 2 3 4 5. மேல இருக்கிற ரெண்டுமே என்ன லைன்? கமெண்ட் லைன். சரியா? இப்போ சீக்கும் ஜாவாக்கும் பாரு, ரெண்டுமே ஒரே ப்ரோக்ராம் தான். அதை எக்ஸிக்யூட் பண்ண என்ன உங்களுக்கு கிடைக்கும்? உங்களுக்கு அலோ வேர்டு தான் வரும். கரெக்டா? நான் என்ன சொன்னேன், எல்லா ப்ரோக்ராம்லயும் ஃபர்ஸ்ட் என்ன அலோ வேர்டு அப்படின்றது தான். அது டிஃபால்ட்டாவே இந்த கம்பெனில இருக்கும். சரியா? அப்படி இப்போ பார்த்தேன்னா ஜாவாக்கும் சீக்கும் பார்த்தேன்னா உங்களுக்கு எது ஈஸியா இருக்கு? ஜாவாவா சியா? பாரு, நீங்க எவ்வளவு ஸ்டான்ஸா எவ்வளவு ஸ்ட்ரிங் இந்த மாதிரி போட்டுருக்காங்க. அதே இது நீ வந்து இதுல பாரு, புரிஞ்சா? ரெண்டுக்கும் வித்தியாசம் ஒரே ஒரு ப்ரோக்ராம்ல. அப்ப ஜாவாக்கும் இதுக்கும் இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. ஆனா ரெண்டுமே எவ்வளவு லைன் எக்ஸிக்யூட் ஆகுது? ஒரு சின்ன பிரிண்ட்ங்கிற வகையில வந்து 5 லைன் எக்ஸிக்யூட் ஆகுதா? இதே இது நம்ம இப்ப படிக்கிற பைத்தானுக்கு வரலாம். Okay. Guys, visible ah? Okay ah? Okay ah? பாரு, இப்போ நீ பார்த்தேன்னா அதே ப்ரோக்ராம் தானே. என்ன ப்ரோக்ராம்? அளவு. சரியா? எவ்வளவு லைன் இருக்கு? ஒரே லைன். மீதி ரெண்டுமே என்ன? கமெண்ட் லைன். அப்போ எது ஈஸியா இருக்கு? பைத்தான். இதனாலதான் சொல்ல புரிஞ்சா ஏன் எல்லாமே பைத்தான் வந்து ரொம்ப ஈஸி, படிக்க முடியும், யார் வேணாலும் நம்ம வந்து ஈஸியா கத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னா இதுதான். புரிஞ்சா எல்லாருக்கும்? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. இப்போ இதுல பைத்தான்ல இதே மாதிரி நீங்க ஆர் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா? இது இருக்கு. சரி, இதுல ஃபர்ஸ்ட் இந்த பிரிண்ட்ங்கிறது என்னன்னு பாக்கணும். சரியா? பிரிண்ட் அப்படின்னு சொல்லி நீ ஒரு வேர்ட்ல ஒரு பிராக்கெட்குள்ள ரெண்டு ஸ்ட்ரிங், அது பேர் என்ன பாருங்க, அபாஸ்ட்ரோஃபி போடுவோம் இல்லையா? அது பேர் வந்து ஸ்ட்ரிங். என்ன? STRING. ஸ்ட்ரிங்குள்ள நீ என்ன வேர்ட் கொடுத்தாலும் அது என்ன ஆகும்? நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். நார்மல் பிரிண்ட் என்ன இருக்கு, நீ அதை பிரிண்ட் எடுக்கிற இல்லையா? அதேதான். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை அப்படியே எக்ஸிக்யூட் ஆகும்னா பிரிண்ட்டுக்குள்ள என்ன வேணும்? செமிகாலன் கண்டிப்பா வேணும். அது பேர் என்ன? ஸ்ட்ரிங். இப்ப ஸ்ட்ரிங் இல்லைன்னா என்ன ஆகும்? என்ன நடக்குது? எரர்ல படிச்சு பாரு. ஸ்ட்ரிங் லைன் 3. சரியா? அப்ப மூணாவது லைன் 1 2 3வது லைன்ல ஸ்ட்ரிங் வந்து இல்ல. காட்சிக்கா? அதாவது நீ ஒரு எரர் பண்ணாலும் அதை வந்து கிளியரா நமக்கு என்ன பண்ணுவோம்? மென்ஷன் பண்ணி நம்மளுக்கு காமிக்கும். இந்த லைன்ல இந்த மாதிரி ஒரு எரர். இப்போ நீ வந்து அதை பார்த்தோம்னா நீ வந்து என்ன பண்ணலாம்? ஸ்ட்ரிங்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சா? ஆர் ப்ரோக்ராமும் சரி பைத்தானும் சரி ரெண்டுமே மேக்ஸிமம் 80 to 90% ஒண்ணுதான். சரியா? யூசேஜ் ஆர் ப்ரோக்ராம் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணி வந்து டேட்டா அனலிட்டிக்ஸ் தான். அது நீங்க நெக்ஸ்ட் இயர்ல படிப்பீங்க. இப்போ இன்னும் பாரு, அதே இதை நான் வந்து இப்போ ஆர் ப்ரோக்ராம்ல இருக்கிற